நின்னா மாநாடு நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்து. எப்போ வேலூரில் இறங்கணும்னா அப்பயே ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? வேலூரில் என்ன பிரச்சனை? உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் உங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் பொதுச் செயலாளர்ல உங்களுக்கு தான் அதை அனுப்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் அப்ரோடு காப்பி அனுப்பிச்சு இல்லையா? பாலமுருகன் ஒருத்தர் தான் பொதுச் செயலாளர் கிடையாது. ஏதோ காசை வாங்கிட்டு ஏதோ பண்ணி இந்த எப்படி ஒரு விஜயலட்சுமி சீமான் கூட்ட மாதிரி ஏதோ விட்டுருக்காங்க. அது ஏதோ காசுக்காக பண்ணுறாங்க. நான் பரிதாபப்படுறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் ஆரம்பித்தது கட்சி, இது ஒரு கட்சின்னு கூட சொல்கிறது இல்லை. டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா மாபெரும் இயக்கமாக இந்தியா முழுமைக்குமா தமிழர்களின் உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். வேலூரில் பயங்கர வெயிலூராக இருக்குது. அதிக வெயில் இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் வேலூர் தான். அதை குறைக்க 20 வருஷங்களாக 150 வருஷங்களாக ஆண்டுகிட்டு இருக்கிற இயக்கங்கள் இதை நிச்சயமாக நீர் ஆதாரத்தை பெருக்கி பாலாறுகளை தண்ணி ஓட வச்சு இன்னும் இந்த மலைகளை சுற்றி எல்லாம் வெளிநாடுகள்லாம் இப்போ இஸ்ரேலில் ஒன்றுமே இல்லை. இஸ்ரேலில் ஒன்றுமே இல்லை, விவசாய பூமியே கிடையாது. ஆனால் அங்கே செயற்கை முறைகளை பண்ணி ஏகப்பட்ட கோடி கணக்காக சம்பாதிக்கிறான், வேலை வாய்ப்புகளை கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக முன்னெடுக்கணும். இங்கே 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த தொகுதியில் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் ஆதாரபூர்வமாக சிறந்த முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுக்க முடியும். இவங்க கடுமையாக வேலை செஞ்சால் நம்மளால் முடியும். அதனால தான் நான் வந்திருக்கேன். சரி, இப்போ அதிமுக கூட பேசிட்டு வந்தீங்க, மறுபடியும் அவங்க ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? யாரும் கூப்பிட்டுருக்காங்க? புரியல. அதிமுக கூட பேசிட்டு வந்தீங்க இல்லைங்க சார்? ஆமாய்யா, அது தெரியல. அதான் நான் போகிறேன், இங்கே நிற்கிறேன். நீங்கள் சரின்னா ரெட்டை இலை இல்லாட்டி வாழை இலை போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? வாழை இலை உடம்புக்கு நல்லது, ரெட்டை இலையும் உடம்புக்கு நல்லது. கறிவேப்பிலையாக மாறிவிடக்கூடாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பாட்டில் வேண்டும், ஆனாலும் அதை தூக்கி எரிந்து விடுவார்கள். நம்மளே குறை சொல்லக்கூடாது. அம்மாவோட கட்சி அது, நான் அதில் பயணிச்சிருக்கேன். தாய் கழகம். அதுக்கு நான் இந்த மண்ணின் மக்கள், இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும்னா கஞ்சாவுக்கு அடிமையாகிறான், திருடுறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வேலை வாய்ப்புகள் இருந்தால் செய்ய மாட்டாங்க. நீங்கள் தான் சொல்லணும். நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 30ஆம் தேதி என்னோடய திப்பு சுல்தான் வாளை சுழற்றுவேன். இப்பயே சுழற்ற வைக்காதீங்க. இது திப்புவின் புலி, ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான். சார், 5 தொகுதியில் போட்டியிடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அது இயலாத காரியமாக தெரியுது. இப்போதைக்கு பொருளாதார வசதிகள் இல்லை. கூட்டணி எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தேன், தரலை. சரி, பார்ப்போம். நாளைக்கு எதுவும் நடக்கலாம். ஆரணியில் முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இருக்கிறதா சொல்லி. அது என்ன இப்போ அதான் உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வராமல் இருக்குதோ? தூக்கம் ரொம்ப வராமல் இருக்குது. எந்த நடிகை இந்த பாட்டு வர இவர், ஆஹா அவளை இந்த பாட்டு வரும், இவங்க இந்த பாட்டு வரும். வாங்க, வேறு ஏதாவது கேளுங்க. இப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க. என்ன நாமினேஷன் தாக்கல் ஆகிடுச்சுன்னா உங்களை பிடிக்க முடியாது. சார், விஜயகாந்த் கட்சியோட ஏதோ கூட்டணிக்கு எதுவும் பேசுகிற வாய்ப்பு இருக்குங்களா தேமுதிகவோட? இல்லை ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. விஜயகாந்த் அவர் இறந்த பிறகு அதோடு சென்று விட்டது. அற்புதமான மனிதன். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? கேப்டன், ஆல்வேஸ் கேப்டன்.